எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காயை பற்றின பதிவு. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா, இஞ்சி இனத்தை சேர்ந்த செடியாகும். ஏலக்காயோட பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய மற்றும் இந்தோனேசிய பகுதிகளாக இதனுடைய பூர்வீகம் இருக்கு. குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிறைய இந்த ஏலக்காய் வளருது. இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஏலக்காய் இருக்குது. முக்கியமாக பச்சை ஏலக்காய், இது பார்க்குறதுக்கு சிறியதாக இருக்கும், நறுமணம் மிக்கதாக இருக்கும். ஒன்னொன்று வகை இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு ஏலக்காய், அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் என்னமோ புகை வாசனை வந்த மாதிரி இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஏலக்காய் அப்படின்ற வகை கூட இருக்குது. இதனுடைய தனித்துவமான மணத்துக்காக உணவுல வாசனை பொருட்களாகவும் சேர்க்கப்படுது. இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா செரிமானத்தை மேம்படுத்துது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது,